வணக்கம். நண்பன் டிவி செய்திகள் வாசிப்பவர் லாஸ்லியா மறைநேசன். கடந்த வாரம் குடிகாரர்கள் ஜாக்கிரதை டீம் தேயிலை தண்ணீரை குடித்துவிட்டு குண்டக்க மண்டக்க பேசியதால் அவர்கள் மீது மத்திய மாநில அரசுகள் கடும் கோபத்தில் உள்ளது. அவர்களை முறைப்படி விசாரிக்க காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அவர்களை பற்றியோ அவர்கள் இருக்கும் இடத்தை பற்றியோ தகவல்களை கொடுப்பவர்களுக்கு மத்திய அரசு ரூபாய் 15 லட்சம் வங்கிக் கணக்கில் செலுத்தும் என்று அறிவித்துள்ளது. சொல்லு மச்சி. டேய் மாப்ள நியூஸை பார்த்தியாடா? ஆமா மச்சி பார்த்தேன். இதை மட்டும் நம்ம வீட்டில் உள்ளவங்க பார்த்தாங்களா அவங்களே மாட்டி கொடுத்துருவாங்க மச்சி. மாப்ள அரெஸ்ட் பண்ணா கூட பரவாயில்லடா, விசாரணைக்கு வேற கூட்டு போவாங்கடா. எனக்கு ஒரே சீன்னு இருக்குடா. எனக்கு விசாரிக்க தான் மச்சி போறாங்க. அதுக்கே மச்சி இவ்வளோ பயந்துக்கிட்டு இருக்கேன். மாப்ள பார்த்துல சாத்தான் குளத்துல எப்படி விசாரணை நடத்துனாங்க என்னன்ட்டு ரொம்ப பயமா வேற இருக்குடா எனக்கு. ஆமா மச்சி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம டீமுக்கு போன் பண்ணிட்டு சொல்றா, நம்ம அம்சவல்லி ஹோட்டலுக்கு வர சொல்லி. வர்றப்ப அப்படியே வந்துடுறாங்கடா. ஏதாச்சும் ஒரு மாறு வேஷம் போட்டு வாங்கடா, இல்லைன்னா மாட்டிக்கிறோம்டா. பார்த்து வாங்க. சரி மச்சி, சொல்லிடுறேன். நீ வந்து சரி சரியா? இப்ப நம்மளை கண்டே பிடிக்க முடியாது மச்சி. நம்மளை எதுக்கு மாறு வயசுல வர சொன்னாங்க? எதுக்கு வர சொன்னாங்கன்னே தெரியலையே. போயிட்டு போவோம். கூப்பிட்டுருக்காங்க, போகாம தான் நல்லது இல்லை. போய் பார்ப்போம். மாறுவேடமா? நமக்கு என்னடா மாறுவேடம்? நமக்கு இருக்குதே இந்த ஒரு மாஸ்க்கு. போகண்டா. என்னடா இது திருப்புன்னு கால் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. மாறு வேஷத்தில் வேற வர சொல்லிட்டாங்க. எதை போடுறதுனே ஒன்றும் புரியல. என்ன பண்ணலாம்? ரஜினி அந்த கட்டப்பு போட்டாரு, கமல் அது போட்டாரு, சிவகார்த்திகேயன் வேடிக்கிட்ட போட்டாரு. என்ன பண்ணலாம்? அது போடலாம். கந்தனுக்கு அரோரா அரோரா. என்னடா இவங்க ஃபோன் போட்டாலும் எடுத்துன்னு தொலைவும் மாட்டேங்கிறாங்க, ஃபோன் போடவும் மாட்டேங்கிறாங்க. மண்டை வேற காயுது. என்னடா பண்ணி தொலைகிறாங்க இவங்க? முன்னாடி வேற குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க, கொரோனா வந்தவங்க மாதிரி. ஐயோ. ஹலோ மாப்பிள்ள, நம்ம இந்த அம்சவல்லி ஹோட்டல் அங்கதான்டா இருக்கேன். நீங்க எங்கடா இருக்கீங்க? மாப்பிள்ள நான் தான்டா மாப்பிள்ள. நம்ம 2 பேரும் வந்துட்டோம். அவன் 2 பேரும் எங்கடா? நீ வேணா மணிஷுக்கு போனடி, நான் சத்திக்கு போன் அடிக்கேன். என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். வந்துட்டேன் கேட்போம். மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள. இங்கே தான் வந்தாச்சு. நீங்கள் சொன்ன இடத்துக்கு எங்கே இருக்கீங்க? இங்கே தான் வச்சிருக்கேன், அம்சவல்லி ஹோட்டலுக்கு முன்னாடி. அங்கே தான் மாப்பிள்ள நாங்களும் இருக்கோம். கையை காமி இங்க பாருங்க. நானும் தான் மச்சி அங்கே தான் உட்காந்துட்டு இருக்கோம். நீங்கள் தான் ஆளக்கானோம். ஆமாம் மச்சி தெரியுதா? ஆமாம் மாப்பிள்ள. நீங்க தானா? இங்கே தான் இருக்கா? நீங்க தானா? மச்சி என்ன மாப்பிள்ள பேசலாம் தெரியலையே நீ? மாப்பிள்ள நீயா? என்ன தெரியலையா? மாப்பிள்ள நான் தெரியலனா? சூப்பர் மச்சான், சூப்பர் மச்சான். வாங்க மச்சான், வாங்க. மச்சான் இவ்வளோ வருஷம் ஒன்றா இருக்கும், நம்மளை யாரும் நம்மளாலே கண்டுபிடிக்க முடியல பார்த்தியா? மச்சான் நம்மளை யாரையும் போலீஸ்லாம் போட்டு கொடுக்க முடியாதா? ஆமாம் மாப்பிள்ள, மாறுவேடம் போடுறதுல நம்ம உலகநாயகன் கமலஹாசனே மிஞ்சிட்டோம் மாப்பிள்ள. ஆமா மச்சி வந்து ரொம்ப நேரம் ஆச்சு.
சாப்பிடாம இப்படியே பேசிட்டே இருந்தா ஏதாச்சும் சந்தேகப்படுவாங்க. ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். மச்சான் அதெல்லாம் ஆர்டர் பண்ணலாம். சரி இப்போ எதுக்கு எல்லாத்தையும் மாறு வேஷத்தை போட்டு வர சொன்னீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. மாப்பிள்ள நேற்று நம்ம வந்து சரக்கடிச்சு பேசுனதை வந்து போலீஸ் வந்து நம்மளை தேடிட்டு இருக்காங்க. அதனால தான் உங்களை மாறு வேஷத்தில் இந்த ஹோட்டலுக்கு வர சொன்னாங்க நம்மளை. என்ன மாப்பிள்ள சொல்கிற? அப்படியா? இப்போ என்னடா பண்ணலாம்? வச்சு இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணுங்கப்பா. சரி அப்போ ஆளுக்கு சிக்கன் ரைஸ் சொல்லிடலாமா? ஏய் மாப்பிள்ள, சிக்கன் ரைஸ் 70 ரூபா மாப்பிள்ள. சங்கமே நட்டத்தில் தான் ஓடுது. மாப்பிள்ள ஆளுக்கு 4 புரோட்டாவாக சொல்லுங்க. மாப்பிள்ள 4 பரோட்டாவா? 40 ரூபா மாப்பிள்ள. அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது மாப்பிள்ள. மச்சி ஆளுக்கு ஒரு ஆம்லேட் ஆச்சு சொல்லுங்க மச்சி, சாப்பிடுவோம். தம்பி எத்தனை ஆம்லேட்ப்பா? ஆம்லேட்ண்ணே. இந்தா போட்டுவோம். ஆம்லெட்டா? மாப்பிள்ள எனக்கு ஆம்லெட் வேணாம் மாப்பிள்ள. என்னடா மச்சான் முட்டை பிடிக்காதா? என்னடா மாப்பிள்ள நீங்கள் சஷ்டி வரதான் மாப்பிள்ள. அதான் சஷ்டியா? அப்படின்னா என்னது மாப்பிள்ள? மாப்பிள்ள அது தமிழ் கடவுளுக்கு உகந்த நாள் மாப்பிள்ள. அது ஓ, தமிழ் கடவுள்னு சொல்ற, சஷ்டின்னு சொல்ற. அது எப்படா சஷ்டின்னு எப்படா தமிழ் வார்த்தையாகும்? டேய் மாப்பிள்ள முருகனை பற்றி தப்பாக பேசாத. வேலை வச்சு கண்ணை குத்திடுவேன். அண்ணே நிறுத்துங்க. இப்ப வேலை பத்தி பேசுறீங்க, அதுக்கடுத்து பூ பையா, பூநூலை பத்தி பேசுறீங்கன்னு சொல்ல வந்தானே. அதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆம்லேட்டை கொண்டு வா. டேய் இந்த போலீஸ்லேருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்கு மாப்பிள்ள. ஏய் என்னடா வழி அது மாப்பிள்ள? மாப்பிள்ள எங்கள் ஊரில் நிறையா நாட்டு மாடு இருக்கு மாப்பிள்ள. அதை மேய்ச்சி பொழைச்சிக்கிடாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள போ. மச்சான் நாட்டு மாடா? அதை அழிக்குன்னு சொல்லி தான்டா புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சட்டமா? 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 அதான் மச்சான் பொமைன் ஃப்ரீண்டிங் ஆக்ட் பிபிஏ 2019 உள்ள சட்டம். ஏய் மாப்பிள்ள தமிழ்ல சொல்ற அத. ஆமாப்ல தமிழ்நாடு கால்நடை இனப்பெருக்க சட்டம். டேய் அதில் என்னடா சொல்லியிருக்காங்க? மச்சான் நாட்டு மாடை இனப்பெருக்கத்துக்கு வச்சிருந்த காலையில் போனால் இனப்பெருக்க தன்மையை குறித்து சர்டிஃபிகேட் எடுக்கணுமா கட்டாயம். அதனால் காலையில் போகலாம் இனப்பெருக்க தன்மையை குறித்து எப்போ வேணாலும் ஆய்வுபடுத்தலாமா. அப்படி சர்டிஃபிகேட் வாங்கலாம்னா என்ன மாப்பிள்ள பண்ணுவாங்க? அப்படி சர்டிஃபிகேட் வாங்காமல் இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தினா 50,000 ஃபைன் ஆமா, தெரியுமா? ஏன்டா இப்படி ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க? மச்சான் ஜல்லிக்கட்டை தடை பண்ணி நாட்டு மாடே இல்லாமல் ஆக்குன்னு நினச்சாங்க. போராடணும்ல, தடுத்தோமா இல்லையா? அதுக்கு தான் இப்படி ஒரு சட்டம். மாப்பிள்ள போகிற போக்க பார்த்தா நமக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் கேட்பாங்க போல. அண்ணே புருஷன் நீங்க அரசியல் பேசாதீங்கண்ணே. தம்பி குடியாரிங்க அரசியல் பேசக்கூடாதா? அண்ணே உங்களை எங்கேயோ பார்த்துருக்காங்கண்ணே. தம்பி நாங்கள் தான்டா குடியாரஞ்சிங்க. அண்ணே இருங்கண்ணே ஒரு நிமிஷம். செல்பியா தம்பி? அப்படியா அப்படியா அப்படியா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன்.